எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம எப்போதுமே வெளில போகிறப்போ ஆளாளுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சுப்போம். ஸோ அது மாதிரி நீங்கள் வெளில போனால் மேண்டேட்டரியாக எடுத்து வைக்கிற ஒரு 3 விஷயம் உங்கள் கூட என்னது? தண்ணி பாட்டில் இருக்கும். பின்ன இப்போ பேக் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும். இப்போ வெயிலுங்கிறதுனால குடை இருக்கும். எல்லாம் டப்பு 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 நடிக்கிறீங்க. இந்த பிளாஸ்டிக் கவர் எதுக்கு? பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம்ல. பிளாஸ்டிக் கவர் கிடையாது, நம்ம ஷாப்பி பேக் மாதிரி ஏதாச்சும் ஓகே, ஜென்ரலாக ஒரு பேக் வச்சுப்பீங்க எப்போதுமே. T2 பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அப்போனா நம்ம பிளாஸ்டிக் கவர் அவாய்ட் பண்ணலாம்ல. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறப்போ நீங்கள் உங்கள் கூட கேரி பண்ணுற ஒரு 3 விஷயம் என்னவா இருக்கும்? என்ன எடுத்துகிட்டு போவீங்க? வெளியே அனுப்ப மாட்டாங்க எங்கள் அம்மா. ஆமாம், ஏன் மேம் இப்படி பண்ணுறீங்க? அப்படி ஒன்றும் இல்லை. அவள் அப்படி கேட்டதில்லை. கடை பக்கத்தில் தான் இருக்கும். அவள் சைக்கிளில் பைசா எடுத்துகிட்டு சைக்கிளில் போயிட்டு வந்துடுவா. வேறு என்ன வாங்கணும்னா அது கூட பேக்கை தான் எடுத்துகிட்டு போகிறது. ஏதாவது ஒரு சான்ஸ் இதை சொல்லி வீட்டில் பர்மிஷன் கேட்டு அவுட்டிங் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஓகேவா? தேங்க்யூ மேம். நேர்களே, எபிசோடுடைய முதல் சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பிஎஸ் மித்ரன் அண்ட் கார்த்தியுடைய காம்போவில் வெளியாகி ஹிட்டான படம் வந்து சர்தார். ஸோ பிளாக் பஸ்டர் ஆனதுனால இந்த சர்தாருடைய பார்ட் 2 பண்ணலான்னு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சிட்டாங்க. இது வந்து அப்டேட் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது தான் அப்டேட். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக அங்கேயே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ ஒரே நாளில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண அடுத்த ஒரே நாளில் இந்த படத்தினுடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டீசரில் எஸ்ஜே சூர்யா ஒரு நியூ அவதாரில் இருக்கிறாரு. ஸோ எஸ்ஜே சூர்யா சர்தாராக இருக்கக்கூடிய கார்த்தியுடைய ஃபேஸ் ஆஃப் பார்க்க எல்லாருமே தயாராகிட்டாங்க. யூஸ்வலாக இப்போ எல்லாருமே வெளில போகிறப்போ நமக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம் மேண்டேட்ரியாக. அந்த மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறப்போ மேண்டேட்ரியாக எடுத்துகிட்டு போகிற 3 விஷயம் என்னவா இருக்கும்? First water bottle, handbag, and then some turkey towel like that to swipe. மூஞ்சில அவ்வளவுதான். இந்த சம்மரோட அவ்வளவுதான். வார்ட்ரோப். அதர்வைஸ் வெறும் வேலட் மட்டும்தான். எல்லாருமே வாட்டர் பாட்டில் சொல்கிறாங்க. சம்மருக்கு வந்து தண்ணி பாட்டில் வந்து கூடவே வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணி, நாட் தட் தண்ணி. ஓகேவா? தேங்க்யூ மேம். நேர்களே, எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஏகேவுடைய குட் பேட் அக்லி படத்துலேருந்து ஜிவி பிரகாஷுடைய இசையில் ஓஜி சம்பவம் அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஒரு மாதிரி ட்ரெண்ட்லாம் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். இந்த ட்ரெண்டை தொடர்ந்து இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான ஜிபியு மாமே அப்படின்ற ஒரு சூப்பரான வைபான சாங்கை டீம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அனிருத் ஒரு பக்கம் பாடியிருக்கிறாரு, பால்டப்பா ஒரு பக்கம் பாடியிருக்காரு. இந்த பாட்டே பயங்கர வைபா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. தியேட்டரில் பயங்கர சம்பவமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒன்று வந்து இது எபிசோட் கொஸ்டின் என்னென்னா, ரெகுலராக வெளில போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுப்போம் நமக்கு தேவையான விஷயம். அந்த மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரீங்கன்னா எடுத்துகிட்டு வர 3 மேண்டேட்ரி விஷயம் உங்கள் கூட என்னவாக இருக்கும்? பர்ஸு, ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு. ஹஸ்பண்டுன்னு டக்குன்னு பயந்துட்டு அந்த ஒரு கேப் விட்ட உடனே ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு கூட்டின்னு வரக்கூடாது. ஃபோனு, ஒன்லி கிரெடிட் கார்டு, நோ ஹஸ்பண்ட். நல்ல ஐடியா. ஃபோனு அவ்வளோதான். சூப்பர். ஸோ இந்த பவர் பேங்க் அதெல்லாம் எடுத்துரு. சார்ஜ் ஜாஸ்தி இருந்தால் வீட்டிலேருந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கும், அதனால கிடையாது. நிஜமாவா? நல்லா இருக்கீங்க. இந்த ஐடியா சார்ஜ் இருந்தால் தானே நமக்கு கால் பண்ணுவாங்க. சார்ஜ் இல்லைன்னா எதுக்கு கால் பண்ணுவாங்க? என்ஜாய் பண்ணணும் ஷாப்பிங்கில், அதனால. இப்போ ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வரோம், அந்த மாதிரி ஒரு ஜாலியாக க்யூட்டாக ஒன்று சொல்கிறீங்கல்ல, அவர்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு? 3 திங்ஸ் சொல்லுங்கள். அவர் கிரெடிட் கார்டு கொடுக்குறாரு, அதுவே பிடிக்கணும்ல, பெரிய விஷயம் இல்லை அது. அண்ணா என்ன எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார், அவருக்கு கோவம் வராது அவருக்கு. ஸோ ஸ்வீட்டுங்க, சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சு. டிரெக்டர் அண்ட் ஆக்டர் சுந்தர் சியும் நம்மளுடைய வைகை புயல் வடிவேல் அவர்களுமே வந்து இந்த காம்போ, நம்மளுடைய இந்த ஃபேவரட் காம்போ வந்து ஆல்மோஸ்ட் டீகேட் ஆகிடுச்சு. திரும்ப அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம எளிமை இதுலேயே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. என்ன விஷயம் இங்கே வந்து மிஸ் பண்ணுறீங்க கேரளாவில் இருக்கிறது? ஃபுட்டு, கிளைமேட்டு, வீட்டில் அப்புறம் லவர் எல்லாரையும் மிஸ் செய்யும். லவர் மிஸ் செய்யும். செய்ய போட்டார் டக்குன்னு. ஓகே, ஸோ நம்ம வந்து வீட்டை விட்டு வெளில போகிறப்போ ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறப்போ எடுத்துகிட்டு போகிற 3 மேண்டேட்ரியான திங்ஸ் என்ன? ஒன்று ஃபோனு, ஒன்று மெடிசின். கரெக்டாக சொன்னீங்க. மெடிசின் என்ன மெடிசின்? அது ஜென்ரல் மெடிசின்.
பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். பட் இதான் வந்து இவர் சொன்ன ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன். எப்போவுமே கையில் வந்து ஜென்ரலாக நமக்கு தலைவலியோ வேறு ஏதாவது பிரச்சனைனா ஒரு மெடிசின் ஏதாவது வச்சுக்கிறது, டேப்லெட்ஸ் வச்சுக்கிறது வந்து நல்லது. ஆஹா. வேற என்ன தட் திங்? வேற அப்படி ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ மே மாதம் வரப்போகுதுங்க, சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்போம். படங்கள் போக, ட்ரிப்பு போக, நம்மளோட கசின் வீட்டுக்கெலாம் போக. ஸோ படங்கள் போகிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் ஒரு படத்தினுடைய அப்டேட்டோடு வந்திருக்கிறேன். ஸோ பேக் டு பேக் தமிழ் சினிமாவில் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டுருக்கு. அந்த விதத்தில் அடுத்த ஃபீல் குட் படமாக தயாராகியிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த படத்தில் வந்து சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் May 1 வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சம்மர் ஹாலிடேஸை இந்த May 1 ரிலீஸ் ஆகக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எபிசோடு கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபன் ஃபீல்டு இளமை இது எபிசோடில் அடுத்த சண்டே நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாட்டா, பை பை.